السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான். நம்முடைய வீட்டிலும் சரி, தொழிலிலும் சரி அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அசருக்கு பின் நாம் இந்த துஆவை ஓதுவோம். ஏனென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அசருக்கு பின்னும் அதே போன்று ஃபஜ்ருக்கு பின்னும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைய தினம் இந்த அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆக்களை ஓதுவோம். அதில் முதலாவது துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. இரண்டாவது துஆ, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ذنبي ووسع لي في داري وبارك لي في رزقي. اللهم اغفر لي ذنبي ووسع لي في داري وبارك لي في رزقي. மூன்றாவது துஆ, اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت. اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت. அதே போன்று அடுத்தது ரப்பிக்ஃபிர்லி என்ற இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுவோம். இந்த துஆக்களை நாம் அதிகமாக ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான்.